Students, so இன்னைக்கு யூனிட் 2ல லெக்சர் 18 பார்க்கலாம். L18. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் இது ஒரு பீம். இந்த பீமில் வந்து ஒரு சைட் ஃபிக்ஸ் சப்போர்ட் இருக்குது, இன்னொரு சைடு வந்து ஃப்ரீயாக இருக்குது. அப்போ ஃபிக்ஸ் சப்போர்ட்டில் எத்தனை ரியாக்ஷன் இருக்கும்? 3 ரியாக்ஷன் இருக்கும். வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஹரிசாண்டல் ரியாக்ஷன், மொமெண்ட். ஸோ இந்த 3 ரியாக்ஷன் இருக்கா? இந்த 3 ரியாக்ஷனையும் நம்ம கண்டிஷன்ஸ் ஆஃப் equilibrium இருக்குல்ல, என்னென்ன கண்டிஷன்ஸ் ஆஃப் equilibrium இருக்குது? சமேஷன் v = 0, சமேஷன் h = 0, சமேஷன் m = 0. ஸோ இந்த 3 கண்டிஷன் வச்சு இந்த 3 ரியாக்ஷனை கண்டுபிடிக்க முடிஞ்சால் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட். ஸோ அது நமக்கு தெரியும்ல, 3 அன்னோன் ரியாக்ஷன், 3 equilibrium equation, அப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது மாதிரி இருந்தால் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் போட்டுக்கல. ஸோ if the unknown reactions can be found out by using the conditions or equations of equilibrium alone. ஸோ 3 கண்டிஷன் வச்சு மட்டும் சமேஷன் v = 0, சமேஷன் h = 0, சமேஷன் m = 0, இந்த 3 கண்டிஷன் வச்சு மட்டும் அன்னோன் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க முடிஞ்சால் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கேன்டிலிவர் பீம். ஸோ ஒரு சைடு ஃபிக்ஸ்டு, இன்னொரு சைடு வந்து ஃப்ரீ. அடுத்து சிம்பிளி சப்போர்ட் பீம் பார்க்கலாம். இது ஒரு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் தான். ஸோ ஒரு சைடு ஹிஞ்சு, ஒரு சைடு ரோலர். ஹிஞ்சுனா எவ்வளோ ரியாக்ஷன்? ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன். ரோலர்னா வெர்டிக்கல் மட்டும்தான். ஸோ டோட்டல் ரியாக்ஷன்ஸ் எவ்வளோ? 3. ஸோ இங்கே 2 வெர்டிக்கல், அப்புறம் வந்து ஒரு ஹரிசாண்டல். கேபிட்டல் ஆருங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் அன்னோன் ரியாக்ஷன்ஸ். ஸ்மால் ஆர் வந்து equilibrium equation. equilibrium equation எவ்வளோ? 3. அதாவது 3 இருக்குல்ல. சமேஷன் v = 0, சமேஷன் h = 0, சமேஷன் m = 0. ஸோ 2 ஈக்குவலாக இருக்குல்ல, ஈக்குவலாக இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட். அடுத்து ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட்னு என்னென்னா, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கண்டிஷன்ஸ் ஆஃப் equilibrium வச்சு அனலைஸ் பண்ண முடியும். அனலைஸ் பண்ணுறதுனா என்னது? அன்னோன் ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? அன்னோன் ரியாக்ஷன் வந்து கண்டிஷன்ஸ் ஆஃப் equilibrium வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அது மட்டும் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே அது மட்டும் பத்தாது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட். ஸோ அடிஷ்னலாக வேறு ஈக்குவேஷன் தேவைப்படும். ஸோ எக்ஸாம்பிள் திரும்ப பார்க்கலாம். ஸோ இந்த பீம் பாருங்கள், இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பீம். பாருங்கள், 2 சைடும் ஃபிக்ஸ்டாக இருக்குது. கேண்டில் எப்படி பார்த்தோம்? ஒரு சைடு மட்டும் ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு. இங்கே 2 சைடும் ஃபிக்ஸ்டாக இருக்குது. 2 சைடும் ஃபிக்ஸ்டாக இருந்தால் எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் இருக்கும்? ஸோ இங்கே பாருங்கள், இந்த சைடு ஒரு 3 ரியாக்ஷனா, வெர்டிக்கல், ஹரிசாண்டல், மொமெண்ட். அதே மாதிரி இந்த பக்கம் வெர்டிக்கல், ஹரிசாண்டல், மொமெண்ட். மொத்தம் எவ்வளோ ரியாக்ஷன்? 6 ரியாக்ஷன். 2 வெர்டிக்கல், 2 ஹரிசாண்டல், 2 மொமெண்ட். ஸோ 6 ரியாக்ஷன். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஆஃப் equilibrium எவ்வளோ? 3. ஸோ unknown reactions capital R is more than the conditions of equilibrium. ஸோ 6 ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறோம், 3 ஈக்குவேஷன் தான் இருக்குது, 3 கண்டிஷன்ஸ் ஆஃப் equilibrium தான் இருக்குது. அப்போ வந்து கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அப்போ அடிஷ்னலாக வேறு ஈக்குவேஷன் தேவைப்படும். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் கொடுத்துக்கல, ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர். அது இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஒரு ஹிஞ்சு, 2 ரோலர் இருக்குது. ஹிஞ்சில் 2 ரியாக்ஷன், வெர்டிக்கல், ஹரிசாண்டல். ரோலரில் வெர்டிக்கல். மொத்த ரியாக்ஷன் எவ்வளோ? 3 வெர்டிக்கல், ஒரு ஹரிசாண்டல், மொத்தம் 4. ஸ்மால் ஆர் வந்து கண்டிஷன்ஸ் ஆஃப் equilibrium எவ்வளோ? 3. ஸோ அன்னோன் ரியாக்ஷன் வந்து கிரேட்டர் தென் equilibrium equation இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட். ஸோ புரியுதா? அன்னோன் ரியாக்ஷன்ஸ் 3 தான் இருக்கணும், ஏன்னா 3 கண்டிஷன்ஸ் ஆஃப் equilibrium தான் இருக்குது. ஸோ அன்னோன் ரியாக்ஷன்ஸ் கேபிட்டல் ஆர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட். ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட், இன்டிட்டர்மினேட். ஸோ புரிஞ்சுக்கேன். ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்னது இஃப் த அன்னோன் ரியாக்ஷன்ஸ் கேன் பி ஃபவுண்ட் பை யூசிங் த கண்டிஷன்ஸ் ஆஃப் equilibrium alone, இட் இஸ் known as ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட். அப்படி எக்ஸஸாக இருந்துச்சுன்னா, அன்னோன் ரியாக்ஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட். ஸோ எப்படியும் சொல்லலாம், ஒன்று டெஃபினேஷன் இஃப் த ஸ்ட்ரக்சர் கேன் பி அனலைஸ் by using the conditions of equilibrium alone. சரி, அடுத்து வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் த சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம். சிம்பிளி சப்போர்ட் பீம்னா இது மாதிரி தான், ஒரு சைடு ஃபிக்ஸ்டாக, ஒரு சைடு வந்து ஹிஞ்சாக இருக்கும், ஒரு சைடு ரோலராக இருக்கும். பார்த்தோம்ல, இந்த எக்ஸாம்பிளே பார்த்தோம்ல, இதே தான். சிம்பிளி சப்போர்ட்னா ஒரு ஹிஞ்சு, ஒரு ரோலர் இருக்கும், 2 சப்போர்ட் தான் இருக்கும். ஸோ சிம்பிளி சப்போர்ட் பீம் இருக்கா. ஸோ இதில் வந்து சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதான் இந்த சாப்டரில் இருக்குது. ஸோ 2 பாருங்கள், 2 சப்போர்ட் இருக்குது, 2 லோட் இருக்குது. ஸோ இது ரோலரில் எவ்வளோ? ஏ, இது ஏன்னு வச்சுக்கலாம், இது வந்து பின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ வந்து ஹிஞ்ச் சப்போர்ட், சாரி ரோலர் சப்போர்ட்னா ஒரே ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன். அடுத்து இது வந்து ஹிஞ்சுனா 2 ரியாக்ஷன், ஒரு வெர்டிக்கல், ஒரு ஹரிசாண்டல். சரியா? அப்போ நம்ம வந்து சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதே மாதிரி மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு மொமெண்ட்னா என்னென்னா, சமேஷன் m = 0 போடுறோம் இல்லை, எம்ங்கிறது மொமெண்ட். ஸோ மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்கிறேன். இப்போ ஒரு ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 கிலோமீட்டர் எடுத்துக்கலாம், 2 மீட்டர் ஆக்டாக தான் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ ஏல மொமெண்ட் எடுக்கணும், என்ன பண்ணோன்னா, இந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபோர்ஸை வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ஸை ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் அபவுட் ஏ. சரியா? ரொட்டேட் பண்ணும்போது எப்படி இருக்குது? இது என்ன டைரக்ஷன்? கிளாக் வைஸ். ஆனால் கிளாக் சுற்றுற மாதிரி தானே சுற்றப்போ கிளாக் வைஸாக இருக்குது. ஓகே, கிளாக் வைஸ்னால் பாசிட்டிவ் எடுத்துக்கணும். சுற்றி பார்க்கணும். இதான் வந்து இதை வச்சு தான் சைன் கண்டுபிடிப்போம்.
கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக, கிளாக் வைஸ்னால் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸாக நெகட்டிவ். இது அடுத்து என்ன பண்ணோன்னா, மொமெண்ட்னா என்னென்னா லோடு இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸான்னு பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி ரொட்டேட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டேன். இல்லை டவுன்வர்டாக ஆக்ட் ஆகுதுன்னா அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்த்தோம். திரும்ப நான் சொல்ல டவுன்வர்டாக இருக்குன்னா இது டவுன்வர்டாக தான் ஆக்ட் ஆகுது, இப்படி தான் ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். அபவுட் ஏ ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். இது வந்து என்னது கிளாக் வைஸ், சீனா கிளாக் வைஸ், அதனால பாசிட்டிவ். அடுத்து டிஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ணோன்னா ஏல தானே மொமெண்ட் எடுக்க போகிறோம். லோடு எப்படி ஆக்ட் ஆகாது, டவுன்வர்டாக ஆக்ட் ஆகாது. அப்போ என்ன பண்ணோம், எங்கே லோடு இந்த மொமெண்ட் எடுக்கிறோமோ ஏல மொமெண்ட் எடுத்தோன்னா இந்த லோடு எப்படி ஆக்ட் ஆகாது, டவுன்வர்டாக எப்படி ஆக்ட் ஆகாதா, அதுக்கு பேரலாக கரெக்டாக, அதுக்கு பேரலாக டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது, கரெக்டாக பேரலாக இதானே ஏ பாயிண்டில் அதுக்கு பேரலாக ஒரு லைன் வரையணும். ஸோ ரெண்டுக்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ புரியுதா? ஸோ லோடு இங்கே ஆக்ட் ஆகாது, ஏல தான் மொமெண்ட் எடுக்கணும். ஸோ ஏ மொமெண்ட் எடுக்கணும் என்ன பண்ணணும், இந்த லோடு இப்படி டவுன்வர்டாக தானே ஆக்ட் ஆகுது, அதுக்கு பேரலாக ஏல ஒரு லைன் போடணும், பேரலாக போடணும். பேரலாக தெரியும்ல, ரெண்டுக்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து எங்கே எடுத்தாலும் சேமாக இருக்கும். ஸோ இங்கே டவுன்வர்ட் ஆக்ட் அதுக்கு பேரலாக ஏ லைன் போட்டோம். ரெண்டுக்கு இடையில் டிஸ்டன்ஸ் தான் ரிக்வயர்ட் டிஸ்டன்ஸ். இப்போ என்ன டிஸ்டன்ஸ் 2 மீட்டர்ஸ். மொமெண்ட் என்ன வரும் 4 கிலோமீட்டருக்கு, லோடு வந்து 4 கிலோமீட்டர், டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர், 4 × 2 8 மீட்டர்ஸ். அடுத்து அதே மாதிரி நம்ம 8 கிலோமீட்டர்னு பார்க்கலாம், ஏல மொமெண்ட் எடுக்கிறதுக்கு பார்க்கலாம். ஸோ 8 கிலோமீட்டர்னு பார்த்தா என்ன ஆகும், 8 கிலோமீட்டர்னு பார்க்குறோம். ஸோ திரும்ப 8 கிலோமீட்டர் எப்படி ஆக்ட் ஆகுது, டவுன்வர்ட் தான், ஏல தான் மொமெண்ட் எடுக்கணும். இப்போ ரொட்டேட் பண்ணி பார்க்கணும், டவுன்வர்ட் இப்படி தான் மூவ் ஆகும். அகைன் என்னது கிளாக் வைஸ், அப்போ பாசிட்டிவ். அடுத்த டிஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ணணும், அடுத்த டிஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ணோன்னா, அது டிஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ணணும், இது டவுன்வர்டாக தானே ஆக்ட் ஆகுது, ஏல தானே மொமெண்ட் தேவை. ஸோ ஏல இந்த லோடுக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன, ரெண்டு பேரலனுக்கு எனக்கு டிஸ்டன்ஸ் என்ன 6 மீட்டர்ஸ். இங்கே 4 ஒரு 2 தோன்று 6 மீட்டர்ஸ். அப்போ மொமெண்ட் என்ன, லோடு இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 6. ஸோ புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன், திரும்ப பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணோன்னா, எல்லா வெர்டிக்கல் ரியாக்ஷனும் அப்போர்டு அஷ்யூம் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வந்து ஆக்டிங் அவுட்வர்ட், அங்கேயும் தள்ளி ஆக்ட் ஆகிற மாதிரி போட்டுக்கணும். நெகட்டிவ் வேல்யூ கிடச்சா என்ன அர்த்தம், நம்ம அப்போர்டாக அஷ்யூம் பண்ண தப்பு டவுன்வர்டு, நம்ம அவுட்வர்டாக அஷ்யூம் பண்ண தப்பு வேறு மாதிரி அஷ்யூம் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே அஷ்யூம் பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஃபஸ்ட்லேயே அஷ்யூம் பண்ணி ஸோ இந்த ரியாக்ஷன்லாம் இருக்குல்ல பாருங்கள், விஏ வந்து அப்போர்டாக அஷ்யூம் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி விபியும் அப்போர்டாக அஷ்யூம் பண்ணியிருக்கோம். அப்புறம் இது ஹரிசாண்டல் ரியாக்ஷன் த ஆக்டிங் அவுட்வர்ட் என்னென்னா பிலேருந்து தள்ளி போகிற மாதிரி, ஏரோ மார்க்கும் தள்ளி போகிற மாதிரி. இதே நம்ம வந்து ஏல ரியாக்ஷன் அஷ்யூம் பண்ணியிருந்தோம், இது ரோலர் சப்போர்ட்னால ஹரிசாண்டல் ரியாக்ஷன் கிடையாது. அஷ்யூம் பண்ணியிருந்தோம், இப்படி தான் அஷ்யூம் பண்ணும், ஏலேருந்து இப்படி தான் அஷ்யூம் பண்ணும் அவுட்வர்ட். ஸோ புரியுதா, அந்த சப்போர்ட்லேருந்து அவுட்வர்டாக அஷ்யூம் பண்ணும். ஓகே, அடுத்து மொமெண்ட்டு நான் சொல்லிட்டேன்ல. அடுத்து நம்ம வந்து ரியாக்ஷன் ஒன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸோ டைரெக்ஷன் ரியாக்ஷன் மார்க் பண்ணியாச்சு, மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து கண்டுபிடிக்கலாம், இதான் மொமெண்ட். அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து சம்மேஷன் h = 0 போடுறோம். சம்மேஷன் h = 0ன்னா என்னது, டுவர்ட்ஸ் ரைட் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸஸும் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இங்கே எவ்வளோ ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்குது, ஏல எதுவுமே கிடையாது, பியில் ஒரு ஹெச்பி மட்டும், அது வந்து ஆக்டிங் டுவர்ட்ஸ் சைடாக ப்ளஸ். இப்போ ப்ளஸ் ஹெச்பி, அதாவது ஹெச்பி ஆக்டிங் டுவர்ட்ஸ் சைட், டுவர்ட்ஸ் லெஃப்ட் எதுவுமே ஆக்ட், அப்போ ஹெச்பி = 0, ஹெச்பி வேல்யூ என்ன 0. அடுத்து சம்மேஷன் MA = 0. ஸோ விபி ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஏல வந்து மொமெண்ட் எடுக்கணும், சரியா. டேக் மொமெண்ட் ஆஃப் ஆல் ஃபோர்ஸ் அபவுட் A = 0, கிளாக் வைஸ் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ். ஸோ திரும்ப நம்ம காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பியில் வந்து விபி இருக்குது, அது கண்டுபிடிக்க எங்கே மொமெண்ட் எடுக்கிறோம், ஏல மொமெண்ட் எடுக்கிறோம். சரி, இப்போ நான் திரும்ப சொல்லிடுறேன் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து விபி ஃபோர்ஸ் இருக்குது, விபி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏல மொமெண்ட் எடுக்கிறோம். இப்போ விபி ரொட்டேட் பண்ணி பாருங்கள் அபவுட் ஏ, இது எப்படி இருக்குது, என்ன டைரெக்ஷன் இது, ஆன்டி கிளாக் வைஸ், அப்போது வந்து நெகட்டிவ். ஸோ மைனஸ் விபி. அப்புறம் ஏல மொமெண்ட் எடுக்கிறோமா, எப்படி மொமெண்ட் எடுக்கிறது, விபி இப்படி ஆக்ட் ஆகுது அப்போட, அப்போ ஏல வந்து அதுக்கு பேரலாக ஒரு லைன் வரையணும். இப்போ ரெண்டு கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ, டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கே பாருங்கள் 4 2 2, மொத்தம் வந்து 6 8 மீட்டர்ஸ், மொத்தம் வந்து 8 மீட்டர்ஸ். ஸோ ஓகே தானே, புரியுதில்ல. விபி
வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் அப்போட் ஆகிட்டே இப்படி தான் ரொட்டேட் ஆகும். அப்போ வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மைனஸ் விபி இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து இன்ட்டு 8 எப்படி நான் சொல்லிட்டேன்ல, இது மேலே ஆக்ட் ஆகாதா, ஏல உம்மன் எடுக்கிறோமா, ஸோ இது இப்படி ஆக்ட் ஆகுதுல, இதுக்கு பேரலாக ஏல ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். ரெண்டு கடையில் டிஸ்டன்ஸ் தான் 8 மீட்டர்ஸ். ஸோ மைனஸ் விபி இன்ட்டு 8 அது ஒட்டு. அதுக்கப்புறம் இந்த 4 8ல் நான் முதவே சொன்னேன்ல 4 × 2 வரும். அதே மாதிரி இது கிளாக் வைஸு, இதுவும் கிளாக் வைஸ். ஸோ ப்ளஸ் 4 × 2 ப்ளஸ் 8 × 6 மீட்டர்ஸ். இதான் மொமெண்ட் அபவுட். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஏல வந்து விஏ இருக்குது பாருங்கள். ஸோ அது ஏல ஆக்ட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரொட்டேட் பண்ண இது ஏதோ ஆன்டி கிளாக் வைஸ் வந்துச்சு, அது ஓகே. அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். இது ஏல ஆக்ட் ஆகாது. ஏல இதுக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சா அது மேலே தானே லைன் வரும். அப்போ டிஸ்டன்ஸ் தானே 0வா. அப்போ ஃபோர்ஸ் அதே பாயிண்டில் ஆக்ட் ஆனால் மொமெண்ட் வந்து 0. ஏன் 0? ஏன்னா டிஸ்டன்ஸ் 0 ஆயிடுதுல, புரியுதுல. விஏ வந்து அப்போட ஆக்ட் ஆகாது. அது வந்து நம்ம சுற்றி பார்த்தா அது கிளாக் ஏலே சுற்றி பார்த்தா அது ஏதோ கிளாக் வைஸ் அதை வச்சுக்கலாம், அதோட பிரச்சனை இல்லை. நம்ம லைன் வரையணும்ல, விஏக்கு பேரலாக ஏ லைன் வரைஞ்சால் அது மேலே தானே வருது. அப்போ டிஸ்டன்ஸ் 0 ஆயிடுது. அதனால மொமெண்ட்டும் 0. ஸோ விஏ × 0. சரியா? ஸோ அதுதான் வச்சு பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், கிளாக் வைஸ் என்னென்ன வருது, 4 × 2 கிளாக் வைஸ், 8 × 6 வந்து ஆன்டி கிளாக் வைஸ். சாரி, 4 × 2 கிளாக் வைஸ், 8 × 6 கிளாக் வைஸ், 8 × விபி ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி எழுதலாம். என்ன பண்ணலாம், ஆன்டி கிளாக் வைஸை மைனஸ் வச்சு கூட எழுதலாம். இப்போ 4 × 8, 8 × 6 48 = 8 × விபி. இப்போ 8 விபி = 48 + 8 எவ்வளோ 56. அப்போ விபி = 7. டு விபி கண்டுபிடிக்க என்ன பண்ணோம், ஏல மொமெண்ட் எடுத்தோம். ஸோ 8 × விபி அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், மற்ற ரெண்டு ஃபோர்ஸும் கிளாக் வைஸ் ஆனிச்சு. 4 × 2 8 × 6 அதை வச்சு விபி கண்டுபிடிச்சிக்கோம். நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். சமேஷன் h = 0 போட்டாச்சு. சமேஷன் m = 0 தான். ஸோ சமேஷன் ma = 0. விபி கண்டுபிடிக்கும். அடுத்து விஏ கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்னா, இதுக்கும் என்ன பண்ணலாம், ஏல வந்து மொமெண்ட் எடுக்கலாம். இதுக்கும் என்ன பண்ணலாம்னா, நம்ம விஏ கண்டுபிடிக்கனா பியில் மொமெண்ட் எடுக்கலாம், இல்லாட்டி இது கூட யூஸ் பண்ணலாம். சமேஷன் v = 0. சமேஷன் v = 0 அது அப்பர்ட் வந்து ஒரு சைடு எழுதணும், டவுன்வர்ட் ஒரு சைடு எழுதணும். ஸோ இங்கே நம்ம பாருங்கள், டயக்ராமில் பாருங்கள். டயக்ராமில் பார்த்தாலே தெரியும் எதெல்லாம் அப்பர்ட் ஃபோர்ஸு. இந்த டயக்ராமில் விஏ விபி வந்து அப்பர்ட் ஃபோர்ஸ். டவுன்வர்ட் என்ன இருக்குது, 4 8. ஸோ விஏ + விபி ஒரு சைடு எழுதிக்கணும், 4 + 8 வந்து ஒரு சைடு எழுதிக்கணும். அப்பர்ட் = டவுன்வர்ட். அப்போ விபி தான் கண்டுபிடிச்சிட்டோம்ல, 7 மீட்டர்ஸ் இப்போ தானே கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ அதில் இருக்கோங்க. ஸோ விஏ என்ன வரும், 4 + 8 12 - 7 5 மீட்டர், 5 கிலோமீட்டர். ஸோ விஏ விபி ஹெச்ஏ 3 ரியாக்ஷன் கண்டுபிடிக்க வேண்டிய இருந்துச்சு, 3ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஏ வந்து ரோலர் சப்போர்ட், அப்போ விஏ மட்டும்தான். பி வந்து ஹிஞ்சு, அதான் விஏவும் ஹெச்ஏவும். ஸோ இதை கண்டுபிடிக்கணும். சரிப்பா, இதில் வந்து இன்னொரு வீடியோ இருக்குது. செகண்ட் ப்ராப்ளம் நான் சொல்லணும். ஃபஸ்ட் வீடியோவை மட்டும் பாருங்கள். பாட்டு டியூட்டோரியல் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். அசைன்மெண்ட்டில் L18 டியூட்டோரியல் 1ல் 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இது பார்த்துட்டு அந்த 2 ப்ராப்ளமும் இன்றைக்கி போட்டு சப்மிட் பண்ணுங்கள். நாளைக்கு லெக்சர் 19ல் 2 ப்ராப்ளம் இருக்குது, அது நாளைக்கு சப்மிட் பண்ண. லெக்சர் 19 இன்றைக்கி நான் வீடியோ லெக்சர் போட்டுருவேன், ஆனால் சப்மிட் பண்ண நாளைக்கு சப்மிட் பண்ணுங்கள். ஓகேப்பா, தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம வந்து ரியாக்ஷன் கால்குலேட் பண்ணுற பார்த்துருக்கோம். பாருங்கள், எதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.